நான் என்ன நம்முடைய சிந்தைக்கு அது எட்டாது. நம்ம நமக்கு எது தோதா இருக்குதோ, எது வசதியா இருக்குதோ அந்த பாதை தான் நம்முடைய பாதைன்னு நினைப்போம். ஐயோ இந்த பாதை நமக்கு ஈஸியா இருக்குது, இதுல நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க, அவ்வளவுதான் இந்த பாதை நம்முடையது. இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தர் பெரிய ஆள் நம்ம இந்த பாதைக்கு கூப்பிடுறாரு, இதுதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நம்முடைய பாதையை செலக்ட் பண்ணுவோம். ஆனா அது தோல்வியா முடிஞ்சிடும். நமக்காக பாதையை யாரு ஆயத்தம் பண்ணுவார்னா கர்த்தரே கொண்டு போய் வைப்பாரு. ஆமென். ஆண்டவரே செய்வார். சில நேரத்தில் ஆண்டவர் வைக்கிற பாதை, ஆண்டவர் உங்களுக்காய் திறக்கிற வழி உங்களுக்கு பிடிக்காது, நீங்க நினைச்சது மாதிரி இருக்காது, உங்களுக்கு இஷ்டப்பட்டதா இருக்காது. ஆனாலும் கர்த்தர் அந்த வழியை திறப்பாரே, ஆனால் வெகு சீக்கிரத்தில் நீங்க அதுல சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க. அதனுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஆமேன் சொல்லுங்க. அது எப்போ ஆண்டவர் தருவார்னா, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்க 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 என் வாழ்க்கையை உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஒரு நாள் நமக்கே தெரியாம அந்த பாதை நமக்காக திறக்கும். யாரோ ஒருத்தர் மூலமாய் கர்த்தர் அந்த பாதையை திறப்பார், கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே யாரெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளுகிறீர்களோ, உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு பாதையை திறக்க போகிறார். ஆண்டவர் உங்களுடைய பாதையிலே உங்களை உட்கார வைக்க போகிறார். வெகு சீக்கிரத்திலே தடுமாற்றம் இல்லாமல், பயம் இல்லாமல், மனத்தாங்கல் இல்லாமல் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனத்திலே நீங்கள் ஓடுவது நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. நான்